வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கௌரி தேஷ்பாண்டே எழுதின த ஃபீமேல் ஆஃப் த ஸ்பீஷீஸ் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த டைட்டில்லேருந்தே நமக்கு நல்லா தெரிய வருது, தேஷ்பாண்டே பெண்களை ஒரு ஸ்பீஷீஸாகவும் அதே சமயத்தில் அவங்களுக்கு டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு தெரியுது. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு மனசு விட்டு பேசணும், அது காதலை பற்றியும் இருக்கலாம், இல்லை ஒரு கவலையாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க பசங்களை பற்றி கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஆண்கிட்ட பேசும்போது அதுக்கான எந்த பயனும் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அவங்க இன்னொரு பெண்கிட்ட, அது அவங்க அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், இல்லை தோழியாக இருக்கலாம், இந்த மாதிரி இன்னொரு பெண்கிட்ட அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பரிமாறிக்கும் போது தான் அதுக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்றாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லாரோட நம்பிக்கையும் என்னென்னா, அம்மான்றவங்க யாருன்னா குழந்தைங்க எந்த செஞ்சாலும் அவங்கள பொறுத்துக்கிட்டு அவங்க மேலே அன்பு காட்டுறது மட்டும்தான். அதாவது அந்த பசங்க அவங்கக்கிட்ட நன்றி உணர்வோடு இல்லைன்னா கூட, அவங்கள பிற்காலத்தில் உதாசீனப்படுத்தினா கூட அம்மானாலே அவங்க வெறும் அன்பு தான் காட்டணும் அப்படின்றது தான் ஒரு காமன் பிலீஃபாக எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெண்கள் உட்காந்துக்கிட்டு அவங்க மளிகை பொருட்களோட விலையை பற்றி பேசின்னு இருக்காங்க. அப்போது அவங்க பேச்சில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுடைய அடிப்படை தேவைங்களை கூட குறுக்கிக்கிட்டு அதை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணமோ பண்ணி அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் இதெல்லாம் பற்றி அவங்க எதுவுமே பேசாமல் வெறுமா மளிகை சாமானோட விலை என்னன்னு அவங்க பேசும்போதே அவங்க தனக்காக பேசலை, அவங்க தனக்காக வாழலை, குடும்பத்துக்காக தான் வாழறாங்கன்றது நமக்கு நல்லா புரியுது. அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி வர வர சீஸ் கம்மியாகவே வாங்கின்னு வரோன்னு. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சிடுது, அவங்க அவங்களோட பசங்களுக்கு தர வேண்டிய சாப்பாடை கம்மி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க சாப்பிட வேண்டிய சீஸை தான் கம்மி பண்ணிட்டுருக்காங்கன்னு. இப்படி சாப்பிட்ற சாப்பாடை கூட தியாகம் பண்ணிட்டு தான் அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பெண்கள்லாம் வேலைக்கு போகிற பெண்கள் இல்லை, அவங்கெல்லாம் குடும்பத்தில் மட்டுமே இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஆனாலும் கூட அவங்க வீட்டோடைய, அதாவது ரொம்ப படிப்பறிவு இல்லைனாலும் வீட்டுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அருமையாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு கடைசியில் எல்லாம் செஞ்சு கூட அவங்களுடைய அன்புக்கோ இல்லை அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதை ஒரு அங்கீகரிக்க கூட இல்லாத ஒரு குடும்பத்தில் தான் அவங்களாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இதை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் திருப்தியாக இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே ரொம்ப காலமாக நிறைய ரகசியங்கள் இருக்குது. அது இன்னொரு பொண்ணுக்கு தெரியும். அதாவது இவங்க வாய்மொழியாக வார்த்தைகளாக எதுவும் சொன்னா கூட சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சைலண்ட் கம்யூனிகேஷனே இன்னொரு பொண்ணுக்கு, அதாவது நான் சீஸை கம்மி பண்ணிட்டேன் இப்போல்லாம் சொல்லும் போதே இன்னொரு மற்ற பெண்களுக்கெல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. வாங்க கவிதையை படிக்கலாம். Sometimes you want to talk about love and despair and the ungratefulness of children. A man is no use whatever then. சில சமயத்தில் இந்த பெண்களுக்கு அன்பை பற்றி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பரிதவிப்பை பற்றி, இல்லை கஷ்டத்தை பற்றி, அவங்களோட குழந்தைகள் எப்படி ஒரு நன்றி உணர்வே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் பேசணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு ஆண் பிரயோஜனம் இல்லை. யூ வாண்ட் தென் யுவர் மதர் ஆர் யுவர் சிஸ்டர் ஆர் த கேர்ள் வித் ஹூம் யூ வென்ட் த்ரூ த ஸ்கூல். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது நீங்கள் யார்கிட்ட பேச வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா யார்கிட்ட பேசினா ஒரு பயன் இருக்கணும் இல்லையா? அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் சகோதரியாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட நீண்ட நாளமாக நட்பாக இருக்கக்கூடிய ஒரு தோழியாக இருக்கலாம். அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ஹர் ஃபர்ஸ்ட் சைல்ட் அ கேர்ள் அண்ட் யுவர் செகண்ட். அதே சமயத்தில் உங்களோட முதல் அன்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களது மாத்திரம் இல்லை, நீங்கள் எந்த பெண்கிட்ட பேசுகிறீங்களோ அந்த பெண்ணுக்கும் முதல் அன்பு யாருன்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் குழந்தை. அது முக்கால்வாசி பெண்ணாக இருக்கும், இல்லைனா ரெண்டாவதாக இருக்கும். யூ சிட் வித் தெம் அண்ட் டாக். அவங்களோடலாம் உட்காந்துட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷீ சூவ்ஸ் அண்ட் யூ சிட் அண்ட் சிப் அண்ட் ஸ்பீக் ஆஃப் த ரேட் ஆஃப் ரைஸ். அவங்க எதையாவது தச்சுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு டீயோ காஃபியோ எதையோ குடிச்சிக்கிட்டே அரிசியோட விலையை பற்றி பேசுவீங்க. அந்த ப்ரைஸ் ஆஃப் டீ, அந்த டீயோடைய விலையை பற்றி பேசுவீங்க. அந்த ஸ்கேசிட்டி ஆஃப் சீஸ், இப்போல்லாம் நீங்கள் சீஸ் எவ்வளோ கம்மியாக வீட்டில் வச்சுருக்கீங்கன்றதை பேசுவீங்க. அண்ட் யூ நோ போத் தட் யூ ஹாவ் ஸ்போக்கன் ஆஃப் லவ், டெஸ்பேர் அண்ட் அன்கிரேட்ஃபுல்னஸ் ஆஃப் சில்ட்ரன்.
நீங்கள் பேசுனது அரிசியோட விலை தான், டீயோட விலை தான், வீட்டில் இப்போ சீஸ் கம்மியாக இருக்குன்னு தான் வாய் வழியாக வந்த வார்த்தைகள். ஆனால் உண்மையிலே நீங்கள் உங்கள் தோழிக்கிட்டேயோ இல்லை அம்மாக்கிட்ட சகோதரிக்கிட்டேயோ என்ன பேசியிருக்கீங்கன்னா, நீங்கள் மனசுக்குள்ளே அன்புக்காக எப்படி எழுங்குறீங்க, எப்படி பரிதவிச்சுக்கிட்டு ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கீங்க, எப்படி உங்கள் குழந்தைங்க உங்ககிட்ட கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்வோடு இல்லை அப்படின்ற வார்த்தைகளை தான் வார்த்தையாக சொல்லாமல் வேறு ஏதோ பேசியிருக்கீங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு புரியும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த சைலண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிவிட்டு இவங்க முடிச்சிருக்காங்க. ரொம்பவும் மனசு தொடக்கூடிய ஒரு கவிதை இது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.